மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூரில் தேவார பாடல் பெற்ற ஸ்ரீ வாழ் நெடுங்கண்ணி உடனாகிய தான்தோன்றீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. சிவபெருமான் சுயம்புவாக எழுந்தருளிய இவ்வாலயத்தில் சிறப்புலி நாயனார் அவதரித்து வாழ்ந்து முக்தியடைந்த தலமாகும். அதிதீவிர சிவபக்தராக திகழ்ந்த சிறப்புலி நாயனாரின் பெருமையை உலகுக்கு உணர்த்த விரும்பிய இறைவன் நடத்திய திருவிளையாடல் காரணமாக ஒருநாள் 1000 பேருக்கு ஒருவர் குறைவாக 999 பேர் உணவு அருந்த வந்தனர். அப்போது 1000ல் ஒருவராக இறைவன் உணவு அருந்தி நாயனாருக்கு காட்சியளித்தார். பல்வேறு சிறப்புகளையுடைய இவ்வாலயத்திற்கு கோவை திருமூலர் குருபீடம் குருநாதர் பாபு ஏற்பாட்டில் 56 வேன்களில் 1350க்கும் மேற்பட்ட சிவபக்தர்கள் ஆலய தரிசனம் செய்தனர். 45 நாட்களுக்கு ஒருமுறை குருபீடம் ஏற்பாட்டில் தலயாத்திரை மேற்கொண்டு வருவதாகவும் 2 நாட்கள் 40 பாடல் பெற்ற சிவத்தலங்களில் தாங்கள் தரிசனம் செய்து வருவதாகவும் இன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பாடல் பெற்ற சிவாலயங்களில் தரிசனம் மேற்கொண்டதாக தெரிவித்தனர். போற்றி போற்றி ஞானம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆளவாயில் உரையும் எம் ஆதியே. எல்லாம் வல்ல சிவபெருமானின் அருட்பெருங்கருணையினால் திருமூலர் குருபீடம் என்று எங்களது பகுதியிலே கோயம்புத்தூரில் தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகின்ற அடியார்கள், அதில் இருக்கக்கூடிய அடியார்கள் பெருமக்கள் ஆண் பெண் அனைவரும் சேர்ந்து இது 4வது முறையாக தலயாத்திரை மேற்கொண்டோம். 2 நாட்கள் தல யாத்திரை, 45 நாட்களுக்கு ஒரு முறை தல யாத்திரை நாங்கள் போட்டு கொண்டுள்ளோம். ஒவ்வொரு தல யாத்திரை என்றும் முதல் நாள் 20 ஸ்தலங்கள், அடுத்த நாள் 20, மொத்தம் 40 ஸ்தலங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்தலங்களுக்கு மேலே நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ இந்த 2 நாளில் முக்கியமாக கும்பகோணத்துக்கு அடுத்த மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான வீரட்டான ஸ்தலங்கள் முக்கியமாக பார்த்து அதில் இன்னும் சிறப்பு பெற்ற கோயிலான திருக்கடையூர், திருவிடைக்கலி, மயூரநாதர் கோயில், இந்த மாதிரி பெருங்கோயில்களெல்லாம் அனைத்தையும் தரிசனம் செய்துண்டு மற்றும் 40 கோயில்கள் தரிசனம் செய்து நாங்கள் நிறைவாக இங்கே ஆக்கூரிலே பார்த்து விட்டு நாங்கள் திருக்கடையூருக்கு செல்ல இருக்கின்றோம். எனவே இந்த பகுதியில் உள்ள அனைவருக்கும் இது தெரியும்படியும் மேற்கொண்டு அடியார்கள் இதை பார்த்து அவரவர்கள் பகுதியில் உள்ளவர்களை சேர்த்து சிவபெருமானுடைய புகழ் உலகெங்கும் பரக அடியார்களுடைய அன்பும் கருணையும் சிவபெருமான் மேற்கொண்டு வழிநடத்துவார் என்று நன்றி கூறுகிறேன்.